இந்த வீடியோ வந்து ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோவா இல்லைனா ஒரு சினிமா பத்திர வீடியோவா அப்படின்னு ரெண்டுமே தான். ஏன்னா ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா ஸ்டாரோட பயோகிராஃபியை வந்து படித்தேன். அதை பற்றி அவரை பற்றி பேசலாம், இந்த புக்கை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவோட நோக்கமே. 1889 ஒரு பையன் வந்து பிறக்கிறான். பிறக்கும்போது அவங்க அம்மாவும் நாடக கம்பெனியில் ஒரு நடிகையாக இருக்காங்க, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு நாடக கம்பெனியில் நடிகராக இருக்கார். பிறக்கும்போது செல்வத்துக்கு பணத்துக்கு வீட்டில் குறைவே கிடையாது. ஒரு 3 வயசுக்கு அப்புறமா அப்பா அம்மாலாம் பிரிகிறாங்க. அப்பா வேற ஒரு ரிலேஷன்ஷிப் நோக்கி போகிறாரு. குடும்பம் ரொம்ப டவுன்ஃபால் ஆகுது, நிறைய வறுமை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அண்ணன் வேற இருக்கான். அண்ணனும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வயசாகாத ஒரு 6-7 வயசுக்கு அப்புறம் 8 வயசுக்கு அப்புறம் அண்ணனும் தம்பி சேர்ந்து நிறையா வேலைகள் பார்க்குறாங்க. கிளாஸ் கம்பெனியில், விளையாட்டு பொம்மை செய்கிற கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப்பர் மாதிரி அவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு டூல்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதை எடுத்து கொடுக்கறது, தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஹெல்ப்பராக கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு 10-12 வயசுக்கு அப்புறமா அண்ணனுக்கு வந்து ஷிப்பிங் கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஸோ கப்பல்லனா ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவன் ஒரு ட்ராவல்லே இருக்கான் அண்ணன். தம்பிக்கு வந்து அந்த டைமில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வருது. அந்த ஆசையே அண்ணனை பார்த்து தான் வருது. ஏன்னா அண்ணனுக்கும் அந்த ஆசை இருக்குது, தான் நடிக்க போகணும், நாடகத்துலலாம் நான் நடிக்கணும் அப்படின்னு. 12 வயசில் வந்து ஒரு ட்ராமா கம்பெனியில் ஷெர்லாக் ஹோம்ஸ் ட்ராமாவில் ஒரு சின்ன வேஷத்துக்கு இவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அன்னையிலேருந்து அவன் நாடகத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் 12 வயசில் முதல் வாய்ப்பு கிடைச்சாலும் அவனுக்கான முதல் ஸ்டேஜ் அவனோட 5 வயசில் அவன் ஸ்டேஜ் ஏறுறான். அவனுக்கான வாய்ப்பு 5 வயசில் எப்படி கிடைக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து ஸ்டேஜ் ட்ராமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாலே, அவங்க அம்மா ஒரு ஸ்டேஜில் ஒரு பாடகியாக பாடுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க அந்த பாட்டை பாடும்போது அவங்களால சரியாக பாட முடியல, அவங்களுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி பிரச்சனை, சரியாக அவங்களால பாட முடியல. ஆடியன்ஸ் எல்லாருமே சிரித்து கிண்டல் பண்ணி அவங்கள வந்து பாடுறதுக்கான அவங்களுக்கான அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் அவங்க இழந்துடுறாங்க. நம்ம இனிமேல் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்கப்ப அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து இந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு பதிலாக இந்த பையன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இந்த பையனை அப்படியே தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பையன் தனக்கு தோன்ற காமெடியெல்லாம் பண்ணுறான். தனக்கு தோணுனது சின்ன வயசுலேருந்தே ஒருத்தங்களை பார்த்து அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுற அந்த சென்ஸ்லாம் இருக்கிறதுனாலே தான் பார்க்குற ஆளுங்க மாதிரி இமிட்டேட் பண்ணுறான். அந்த சிரிப்பை பெருசாகி ஆடியன்ஸ்லாம் இவன் மேலே காசை தூக்கி எறிகிறாங்க. இவன்கிட்ட நிறையா காசு வரதை பார்த்தோனையும் இவன் மேலே காசு தூக்கி போடுறத பார்த்தோனையும் இவன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அந்த சில்லறை அந்த காசு எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இன்னும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இவன் பெர்ஃபார்ம் பண்ணாமல் காசு பொறுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்து இன்னும் சிரிக்கணும். அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து காசெல்லாம் பொறுக்கி ஹெல்ப் பண்ணுறாரு இவனுக்கு. அப்பயுமே வேணா நினைக்கிறான்னா அந்த மேனேஜர் வந்து நம்மள்ட்ட காசு எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு நினச்சி அதையுமே அவர்கிட்ட பிடுங்கி, இதெல்லாம் இவன் சீரியஸாக பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் காமெடியாகி எல்லாருமே தொடர்ந்து சிரிக்கிறாங்க. அந்த எல்லா காசையும் கலெக்ட் பண்ணி தம் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு தான் திருப்பி ஸ்டேஜுக்கு வந்து தம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் கண்டிப்பாக பண்ணுறான். இவனுக்கு தான் வந்துட்டு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தொடர்ந்து வருங்க. ஒரு 12 வயசில் ட்ராமா கம்பெனியில் வேலை கிடைக்குது. ஷெர்லாக் ஹோம்ஸ் ட்ராமா நடிச்சிட்டு இருந்த டயத்தில் வரிசையாக டூர் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு இடத்துல மட்டும் அவங்க ட்ராமா போட மாட்டாங்களே,
அந்த இப்போ அமெரிக்கா இல்லைன்னா இங்கிலாண்டில் தான் பிறக்கிறான். இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் ஊர்கள்லேயும் போயிட்டு நாடகம் வந்து போடுவாங்க. ஸோ இது மாதிரி ட்ராவல்லே இருக்கான். வேற ஒரு டைமில் வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ட்ராமா மாதிரியான ஒரு ட்ராமாக்கு இவன் அமெரிக்கா போகிறான். அந்த அங்கே போய் நாடகத்தை போடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறான். அங்கே வந்து இவன் போகிறப்ப இவனுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது இந்த நாடக ஃபீல்டில், ட்ராமா ஃபீல்டில். அந்த டைமில் வேற ஒரு ட்ராமா கம்பெனியில் நடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டு, ஸ்டார் ஆக்டர் மாதிரியான ஒருத்தர் வந்துட்டு இவனை பார்த்து இவன் பெரிய ஆளாக வாங்குற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு. இவன் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இவன் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த டூரில் அவன் என்ன பண்ணுறான்னா, ஜோசியக்காரங்களை ரோட்டில் ஜோசியம்லாம் பார்ப்பாங்கள்ல, அவங்கள எதாச்சியாக பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு ஜோசியம் பார்க்குறது அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுமே இவனோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு டூருக்காக வந்திருக்கான். அமெரிக்கா விட்டு இப்போ இவன் ட்ராவல் முடிஞ்சு போயிட்டாலுமே திருப்பி இவன் அமெரிக்கா வருவான். அமெரிக்கா வந்து இங்கே தான் இவனோட க்ரோத் இருக்குது, இவன் இங்கே தான் பெரிய ஆள் ஆவாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் ஒரு வேலை நடிக்கிறது வந்துட்டு, நாடகத்தை நடிக்கிறது ஒரு வேலை, அதுலேருந்து நமக்கு காசு சம்பாதிக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், அண்ணனை பார்த்துக்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவன் எல்லாரோடைய அப்ரிசியேஷனையும் பார்த்துட்டு விஷயத்த இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறான். நம்ம இன்னும் நாலேஜபிளான ஒரு பர்சனாக மாறணும், நமக்கு இன்னும் அந்த அறிவு தேடலுங்கிறது அதிகமாகுது. நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜோசியக்காரங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இவன் திருப்பி இங்கிலாந்துக்கு வந்து அந்த இவனோட நாலேஜ் எல்லாம் இவன் கெயின் பண்ணி அந்த ப்ராசஸில் இவன் இருக்கிறப்ப இவனுக்கு திருப்பி நம்ம அமெரிக்காக்கே போயிடலாம், நம்ம அமெரிக்காவில் போயிட்டு நம்மளோட இதை வந்து கண்டினியூ பண்ணலாம், நம்மளோட நடிக்கிற தொழிலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே வந்து அமெரிக்காவில் இவனோட ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம், அங்கே ஸ்டே பண்ணிருந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலான்னு அங்கே போய் கொஞ்சம் தங்கியிருக்கான். அங்கே இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனிலேருந்து இவனுக்கு லெட்டர் வருது. அவன் பேர் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு நியூயார்க்குக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி நியூயார்க் வர சொல்லி அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. இவனும் சரி நியூயார்க் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவன் பிறந்தது வந்து 1889 சொன்னாங்க. அந்த 1880s தான் வந்துட்டு சினிமாவும் வளர ஆரம்பிக்குது. வெறும் ஒரு கேமராவை ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு நம்ம ஒரு இமேஜ் எடுத்த ஃபோட்டோகிராஃப் கண்டுபிடிச்ச பின்னாடி பயோஸ்கோப்புக்கு முன்னாடி வந்து கைனட்டோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேர் பீரோவில் போடுறேன் என்னன்ட்டு. அது கண்டுபிடிச்சிட்டு இருந்த டைம் ஒரு குதிரை ஓடுறது, ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்து நிற்கிறது, இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மில்லு இல்லைன்னா ஒரு ஃபேக்டரி மாதிரியான ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனி டைமிங் முடிஞ்சு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கம்பெனியை விட்டு வெளியே வர்ற மாதிரியான அந்த ஃபுட்டேஜ், இந்த மாதிரி ஒரு மூவிங் இமேஜஸை வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதை ஸ்க்ரீன் பண்ணி அது ஒரு படங்கிற மாதிரியான சினிமா நோக்கி அடுத்த கட்டம் ஹாலிவுட் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஒரு இமேஜ் மட்டும் இருந்தது தாண்டி ரன்னிங் இமேஜஸ் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். இதுவும் ஒரு விஷுவல் என்டர்டைன்மெண்ட் அடுத்த கட்டமாக இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவன் நியூயார்க் வந்துட்டான். நியூயார்க்ல இவனை இன்வைட் பண்ண கம்பெனி என்னன்னு பார்த்தா கீஸ்டோன் காமெடி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க காமெடி ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன். அவங்க வந்துட்டு இவனை கூப்பிட்றாங்க. அங்கே இவனுக்கு வந்து மாதத்துக்கு $150 வந்து சம்பளமாக பேசப்படுது. ஒரு மாதத்துக்கு இவன் 3 படம் வந்து நடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இவனுக்கு சம்பளம் பேசி இவனை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவன் அங்கே தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கான். படங்கள் இவன் நடிக்க ஆரம்பிக்கிற டைமில் தான் இவன் தனக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம்ப் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். எஸ், நம்ம வந்து இப்போ சார்லி சாப்ளின் பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். ட்ராம்ப் வந்து எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா,
ஒரு ரோட்ல போற ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட அந்த கேரக்டர் வந்து ரிலேட் ஆகணும். எல்லாருமே அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ரிலேட்டபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நொமாடை வந்து சூஸ் பண்றான். ஒரு நாடோடி மாதிரி கிடைச்ச இடத்துல இருந்துட்டு கிடைச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பார்க்குற மக்கள் எல்லார்ட்டையும் சகஜமா பழகிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருக்கணுங்கிற மாதிரி ட்ராம்ப் டிசைன் பண்றான். காஸ்டியூமும் அதே மாதிரி ஒரு டைட்டான ஷர்ட், ஒரு ரொம்ப லூஸான ஒரு பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு லூஸான ஒரு ஜாக்கெட், அப்புறம் காலுக்கு பொருந்தாத மிஸ்ஃபிட்டான ஷூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிக்கையும் கையில் வச்சுட்டு அப்போதான் வந்து ட்ராம்ப் வந்து உருவாக ஆரம்பிக்கிறான். ஹேட்டு, ஸ்டிக்கு, இந்த அட்டையர்லாம் தாண்டி முஸ்டாஷும் சாப்ளினுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சாப்ளினுக்கும் சரி, ட்ராம்புக்கும் சரி. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் அவன் மீசையெல்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. பிற்காலத்தில் தான் அந்த ஹிட்லர் மாதிரியான மீசை வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீஸ்டோனில் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு டைரக்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. தான் நடிக்கிற அந்த படத்துக்கான டைரக்ஷன் ஜாப் அவனே பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு இது அவனுக்கு கிடைக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவன் பண்ற படம் வந்து காட் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அவன் டைரக்ட் பண்ற படம், சாப்ளின் டைரக்ட் பண்றது. அது என்னன்னா ஒரு ஹோட்டலுக்கு கெஸ்டா வந்திருக்கு. ட்ராம்ப் வந்து ஒரு கெஸ்டா வந்திருப்பான் ஒரு ஹோட்டலுக்கு. கொஞ்சம் அவன் பூஸ்டப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நெய்பரிங் ரூம்ல இருக்க ஒரு கப்பிள்ஸ் கூட அவனுக்கு நடக்கிற அந்த சண்டை, அந்த அந்த மாதிரியான விஷயங்கள், அங்கே நடக்கிற காமெடி எல்லாம் வந்து காட் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு படமா ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றாங்க. காட் இன் த ரெயின் சக்சஸ் ஆகுது. காட் இன் த ரெயினுக்கு அப்புறமா கீஸ்டோன்ல அவனோட growth வந்து ரொம்ப ட்ரமெண்டஸா இருக்கு. டபுள் த சேலரி பேசுறாங்க அவனுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி ஹாலிவுட்ல அவன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். கீஸ்டோன்ல அவனோட ஜேர்னி அவன் கன்டினியூ பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் அவன் வேற ஒரு ஃபிலிம் கம்பெனிக்கு அவன் மாறுறான். அங்கே தன்னோட கான்ட்ராக்ட் அமைச்சுக்கிறான். என்னன்னா எஸ்என்ஏ ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கு. சாப்ளினுக்கான ஃபேன் பேஸும் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு ட்ரெயின்லையோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் முன்ன மாதிரி அவனால் இருக்க முடியல. அவனுக்கான கூட்டம் அங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கட்டத்தில் தான் வந்துட்டு நியூயார்க்கில் அந்த டைமில் ஒரு பழைய ஆக்டர், வயசான ஒரு ஆக்டர் வந்துட்டு இவனுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. நீ ரொம்ப ஸ்பீடாக உன்னோட க்ரோத் இருக்குது, உன்னோட வளர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி டயத்தில் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீ வச்சுக்கூடாது, ரொம்ப வயசாக தான் நீ மக்களை சூஸ் பண்ணணும், உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை நீ ரொம்ப தெளிவாக தேர்ந்தெடுத்து நீ வச்சுக்கணும், எல்லார்கிட்டையும் நீ சகஜமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் சக நடிகர்கள்ட்டேருந்து அவனுக்கு வருது. மியூச்சுவல் ஃபிலிம்ஸ்க்கு அவன் நெக்ஸ்ட் போகிறான். எஸ்என்ஏ ஃபிலிம்ஸ்லையும் கொஞ்சம் வருஷங்களில் அவன் படங்கள் பண்ணிட்டு அடுத்து மியூச்சுவல் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபிலிம் கம்பெனிக்கு மாறுறான். அங்கே தான் இந்த ஃபுட் வாக்கர் அப்படிங்கிற படம் வந்து அவன் பண்ணுறான். ஃபுட் வாக்கரும் அவனுக்கு நல்ல ஒரு இதை தேடி தருது, நல்ல பணம் சம்பாதிக்கிறான். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இது மேலாம் பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. இவன் வந்துட்டு இவனுக்கு நிறைய புகழ் கிடைக்குது, இவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கிற பற்றியெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. இதில் அவங்க அம்மாவுமே கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் இல்லான ஒரு பர்சன். அப்பப்போ சரியாயிட்டு அப்பப்போ நிறையா மென்டல் இல்னஸும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்லேயும் கொஞ்ச நாள் தேரியும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது. இந்த ஃபுட் வாக்கர்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமான காலகட்டங்களில் அவன் அம்மாட்ட பேசுகிறப்ப சொல்கிறான், இப்போ வந்து நமக்கு பணத்துக்கும் ஆடம்பரத்துக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொல்கிறான். தென் ஸ்டார்டிங்கில் கீஸ்டோனில் ஜேர்னி ஆரம்பித்தான். அப்புறம் எஸ்என்ஏ ஃபிலிம்ஸ், அப்புறம் மியூச்சுவல் ஃபிலிம்ஸ், அப்புறமா அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃபிலிம்ஸுங்கிற வேற ஒரு புது கம்பெனியில் அவன் ஜாயின் பண்ணுறான். அங்கே தன்னோட படங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே த கிட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான படமாக ஆகுது. ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃபிலிம்ஸில் அவன் நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும்
த கிட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான படமாகுது. அந்த டைமில் வந்து இவனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இவன் ஸ்டார்டிங்கில் சார்லி சாப்ளின் வந்துட்டு இவன் ஷெர்லாக் ஹோம்ஸ் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தாலே, அப்போ இவன் கூட நடிச்சிட்டு இருந்த ஒரு சக நடிகையை இவன் பின்னாடி ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து அவங்க சாப்ளினோட ஒரு ஃபேனாகவே ஆயிடுறாங்க. ஹாலிவுட்டில் நான் பார்க்க விரும்புகிற ஒரு ஆள் வந்து சாப்ளின்ங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து குரோத்தில் இருக்கக்கூடிய சாப்ளினுக்கு அல்கஹால் மேலே என்றைக்குமே ஒரு ஒரு பேடான ஒரு தாட்டு தான் இருந்திருக்கு. தான் வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவான பர்சன். இந்த கிரியேட்டிவிட்டியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அறிவு வேணும், கான்சியஸ்னஸ் வேணுங்கிறதுல அவன் கிளியராக இருந்திருக்கான். அல்கஹால் கன்செப்ஷன் என்றைக்குமே நம்மளோட அறிவு மட்டத்தை கம்மி பண்ணுங்கிற நினப்பு அவனுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. இதே மாதிரி நிறைய சிக்மண்ட் ஃப்ராய்டு பற்றின நிறையா விஷயங்களையும் அவன் படித்து தெரிஞ்சுக்கிறான். சிக்மண்ட் ஃப்ராய்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் அந்த நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம், இந்த கனவை பற்றி சொல்கிற விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் படிக்கிறான் அந்த டயத்தில். நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ண அப்புறம் இப்போ சாப்ளினுக்கு என்ன தாட்டு வருதுன்னா, நமக்கான ஸ்டூடியோவை நம்மளே பில்ட் பண்ணணும், நமக்கான படங்கள் நம்மளே பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து அவனுக்கு வருது. இவங்க அண்ணனை வந்துட்டு இவன் கூடவே வச்சுக்கிறான். ஸ்டார்டிங்கில் ஷிப் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரை கொஞ்சம் வளர ஆரம்பிச்சப்புறம் இவன் தன்னோட மேனேஜராகவே கூட வச்சுக்கிறான். த கிட்டெல்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமான காலகட்டங்களில் இவன் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறபோது, ஓன் ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறான் என்னன்னா, இந்த மாதிரி நிறையா இண்டிவிஜுவல்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இதே கான்செப்டில் யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னையும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒன்றா திரட்டி யுனைடெட் ஆர்டிஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஷேர் வந்து சாப்ளினுக்கும் நிறையா பார்ட்னர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கம்பெனியாக அதாவது ஒரே டைமில் நிறையா படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியில். அங்கே அந்த மாதிரி ஒரே டைமில் நிறையா மேக்கிங் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் நடக்க ஆரம்பிக்கவும் நிறையா கடன் ஆகுது எடுத்தோனையுமே. இந்த கிட்டில் அவன் பார்த்த ப்ராஃபிட் எல்லாம் வச்சு தான் அந்த கடன்களை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து சாப்ளினுக்கு வந்து வருது. யுனைடெட் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சாச்சு, நிறையா படங்கள் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலுமே சாப்ளினுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் பிளாக் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. தன்னால் பழைய மாதிரி கிரியேட்டிவாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்ஃபால் வந்து கிரியேட்டிவாக ஃபேஸ் பண்ணுறான். அந்த மாதிரி டைமில் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம திருப்பி இங்கிலாந்துக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம யோசிப்போம், ட்ராவல் பண்ணணும் இல்லைனா எங்கேயாச்சும் வெளில போகணும் அந்த மாதிரி நினைக்கிற போது இவன் வந்து திருப்பி நம்ம இங்கிலாந்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி இங்கிலாந்துக்கு கப்பலில் போகிறான். இவனுக்கான அந்த பிஸ்னஸ் கிளாஸ் அந்த மாதிரி ப்ரீமியரான கிளாஸில் போகாமல் எக்கானமிக் கிளாஸில் போகிறான். சக மக்களை பார்க்கணும், எல்லா கூடயும் பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் எக்கனாமிக் கிளாஸில் மக்களாக அவன் வந்து போகிறான். இந்த மாதிரி போய் அவன் இங்கிலாண்டில் அவங்க மீட் பண்ணுறது யாருன்னா H.G. வெல்ஸ்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்கார். நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. டைம் மிஷின், இன்விசிபிள், இந்த மாதிரி இன்விசிபிள் மேன், இந்த மாதிரியான நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அவரோட புக்ஸை பற்றியும் அந்த புக்ஸ்லாம் படமாகவும் வந்திருக்கு. இதை பற்றிலாம் தனியாக வேறு ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். அந்த நாவலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணுறான். இவங்களுக்குள்ள நிறையா லெட்டர் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ திருப்பி இங்கிலாந்து போனப்பறையும் ரொம்ப வருஷம் ஆச்சுல, கீஸ்டோனில் ஜாயின் பண்ணும்போது வந்தது அமெரிக்காவுக்கு. திருப்பி இங்கிலாந்து போகிறப்போ அந்த பழைய இடத்துக்குலாம் நம்ம போய் பார்ப்போம் இல்லையா. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு நம்ம சின்ன வயசில் வளர்ந்த இடத்துக்கு போனோம்னா அந்த வீடு தெரு எல்லாம் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி பழைய இடங்கள்லாம் இவன் திருப்பி போய் ரீவிசிட் பண்ணுறான் இங்கிலாண்டில். என்னோட பயோகிராஃபி புக்கை படிச்சுட்டு அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடலான்னு ஆரம்பித்தது தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பேசும்போதே தெரில நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. எடிட்டிங்கில் உட்காரும்போது தான் பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போகுது, அரை மணி நேரத்தை தாண்டி போகுது.
நான் இவ்வளோ நேரம் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரில. அதனால நான் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி. ஒன்று எடிட்டிங்க்கும் ரொம்ப டைம் எடுக்குது. இன்னொன்று ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு போட்டால் எத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த டவுட்டும் இருக்குது. சரி, அதனால் 2 பார்ட்டாக போடலான்னு இப்போ தான் டிசைட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோ சீக்கிரமே வரும்.